அதாவது இவங்களுக்கு 8ல் குரு போகிறார், அஷ்டமத்தில் குரு போகிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. 2ஆம் இடத்துக்குண்டான சனி பகவான், 3ஆம் இடத்துக்குண்டான சனி பகவான் 4ல் போய் உட்காந்துருக்கு. அர்த்தாஷ்டம சனி இருக்குது. ராகு வேறு இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மகரத்துக்கு வராரு. ஸோ இந்த கிரக நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் எதையும் ஜெயிச்சு வரக்கூடிய இப்போத்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். தெரியாத தொழில் பண்ணக்கூடாது. சந்திராஷ்டம காலகாலம் மாதம் வருது இல்லையா, இதுலலாம் ரொம்ப கவனமாக வெளியில் போகணும். தனுஷ் ராசி நேயர்கள் சார், இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகுது? தனுசு ராசிக்கு பராபவ வருஷம் 2026 தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஓகே. அதாவது இவங்களுக்கு 8ல் குரு போகிறார், அஷ்டமத்தில் குரு போகிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. 2ஆம் இடத்துக்குண்டான சனி பகவான், 3ஆம் இடத்துக்குண்டான சனி பகவான் 4ல் போய் உட்காந்துருக்கு. அர்த்தாஷ்டம சனி இருக்குது. ஓகே. ராகு வேறு இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மகரத்துக்கு வராரு. ஸோ இந்த கிரக நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் எதையும் ஜெயிச்சு வரக்கூடிய ரெக்கார்டு இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது சில பேருக்கு வைராக்கியம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது தனுசு ராசிக்கு பழகி போன ஒரு விஷயம். நீங்கள் காலையில் வீட்டிலேருந்து எப்படி வந்தீங்கன்னா 2 நிமிஷத்தை சொல்லிடுவீங்க, சார் காலையில் கிளம்பினா இப்படி வந்தேன்றீங்க. பட் தனுசு ராசியில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே ஒரு ஃபோனு, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாசலில் வந்து பூட்டி திடீர்னு ஃபேன் ஆஃப் பண்ணனா கேஸ் ஆஃப் பண்ணனா தேடி உள்ளே போய் ஃபேன் ஆஃப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணி அதுக்குள்ளே என்னோடய வீட்டில் பையன் வேறு இப்படி போட்டு அதெல்லாம் சரி பண்ணி வச்சு திருப்பி டக்குன்னு அதில் செல்ஃபோனை மறந்து வச்சு செல்ஃபோனை எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து மெயின் ரோட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு வண்டி கிடைக்கணுமா இல்லையா இப்படின்னு சொல்லி திரைக்கதை வசனம் மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. பிகாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எலாபரேட்டாக எல்லாத்தையுமே சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஓகே. தனுசு ராசி அப்போ இப்போத்து காலகட்டத்தில் லூஸ் ஸ்டாக் விட்டுறாதீங்க. இப்போத்து காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். இப்போத்து காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். தெரியாத தொழில் பண்ணக்கூடாது. சந்திராஷ்டம காலகாலம் மாதம் வருது இல்லையா, இதுலலாம் ரொம்ப கவனமாக வெளியில் போகணும். சந்திராஷ்டமம் ஒன்றும் ப்ராப்ளம், நைட் ட்ரைவிங்லாம் பண்ணக்கூடாது. யாரையும் காசிப்ஸ் பேசாதீங்க, வர காசிப்ஸ் எடுக்காதீங்க. ஓகே. இப்படி ஓகேன்னு சொல்லி கடைசியில் பிரச்சனைகளோட மாட்டிப்பாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். ஓகே. தனுசு ராசி மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினர் உதவிகள் செய்வாங்க. அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா படித்த ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணாங்கன்னா பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்க குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். பிரயாணத்தினால ஒரு 60% சக்ஸஸ் 40% லாஸுங்கிற மாதிரி சில விஷயங்கள் போகும். யாருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து கடைசி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றவாங்க, பட்டுன்னு ஒரே வார்த்தையில் கேட்டுருவாங்க. இதெல்லாம் அனுபவமெல்லாம் ஏற்படும் தனுசு ராசிக்கு. இப்போ ஓகே. இப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்ட்டீங்க, இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பண்ணால் கவனமாக பண்ணுங்கன்னு. ஓகே. இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய திறமை வேறு. நான் ஏற்கனவே நான் 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன் சார், எனக்கு கிடைக்கிறது 900 ரூபா தான் கிடைக்குதுன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இவர்களை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப அதன் மேலே பற்றுதல் வச்சு வேலை செய்கிறத தவிர்த்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இவர்களுக்கு சூப்பராக இருக்கும். தனுசு ராசிக்கு அஷ்டம சனியில் எப்படி ஒரு அனுபவம் வரும்னு சொன்னேன், அந்த மாதிரி இவர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நீங்கள் வேணால் பாருங்கள், தனுசு ராசியில் இப்போ யாராவது வாடகை கூப்பிட்டுருக்கவங்கலாம் இருப்பாங்கள்ல, வீடை வந்து சுற்றியில் வீடுக்குள்ளே பார்த்தா ஆணியாக இந்த கோயிலில் சோட்டானி கரையில் மரத்தில் குத்தி வைக்கிற மாதிரி ஆணியாக இருக்குது சார், என்ன இப்படி அதை மெஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்குண்டான தன்மைகள் உண்டு. ஆனால் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் எந்த வாயில் சொன்னீங்களோ, நான் சொல்கிறது இப்போது விருச்சிக ராசிக்கு போன வாட்டி டிவியில் சொல்லும்போது சொல்லியிருந்தேன். அது சொன்னார், சரிங்க எந்த வாயில் சொன்னீங்கன்னா, நாங்கள் பார்த்து வீடு கட்டினோம், ரோடு வந்து 30 அடி ரோடுன்னு சொல்லி தான் கட்டினோம். கரெக்டாக நாங்கள் வந்து 2 மாதமாச்சு ரோடை குழி தோண்டி போட்டாங்க சார். திருப்பி அது சரி பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் பட்ட படம் அந்த பழைய இது வரவே இல்லை சார். எங்களுது வந்து டீசெண்டாக இருந்த சூப்பராக இருக்கும் ரோடு, அதுக்காகவே அந்த வீடு வேண்டாம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் ஏற்படும்ல. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரதுக்கெல்லாம் இருக்குது. பட் ஆனால் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. தொழில் பண்ணும்போது கவனமாக பண்ணணும். நீங்கள் இப்போ ஏதாவது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன மாதிரியான தொழில் ஸ்டார்ட்? டிபெண்ட்ஸ், ஜாதகம் பார்க்கணும். ஓகே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரம் சூப்பராக இருக்குன்னு வைங்க, ட்ரெயினை நிறுத்தினா கூட நிற்கும். நேரம் சரியில்லைன்னு வைங்க, நீங்கள் என்னதான் இருந்தாலும் சைக்கிள் கூட நிற்காது இல்லையா.
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எப்போவுமே நம்ம இருக்கங்காட்டி கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறது நல்லது. பட் இவங்களுக்கு எப்பவுமே கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, டெக்னாலஜி சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமாக, டெலிகாம் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. திருமணம் கைகூடுமா? திருமண விஷயங்கள் கைகூடி வரும். ஓகே. விரும்பின விஷயங்கள்லாம் கைகூடி வரும். நல்ல நல்ல ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். அதெல்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சூப்பர். பொன் பொருள் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறையா இருக்குது. ஓகே. நிறையா இருக்குது. வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. பட் அதை கரெக்டாக பயன்படுத்தணும். கொஞ்சம் அதில் ரொம்ப டல்லாகிடக்கூடாது, சோகமாக ஏற்படாது. இப்போ தான் சேர்த்து 10 லட்ச ரூபா சேர்த்துருக்கேன்னு சொல்லக்கூடாது. அது சேர்த்துருக்கோமேன்னு பெரிய சந்தோஷப்படணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. இன்சூரன்ஸ் மாதிரிலாம் எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல பலன் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஓகே. திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? திடீர் அதிர்ஷ்டத்துக்கு உங்களுக்கு நிறைய எப்போவுமே வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்கு அப்படி தான் சர்ப்ரைஸ் தான் பிடிக்கும். அவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள்லாம் நிறையா திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம இப்படி சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு யாரும் இந்த மாநிலத்தில் இல்லை, நம்மளுடைய மாநிலத்தில் சீட் ஆடுறது இதெல்லாம் இல்லை. சூதாட்டம் வேறு வெளிநாட்டிலேருந்து நம்ம நிகழ்ச்சி பார்த்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் காஷனாக இருக்கணும். அவங்க அந்த சீட் எடுக்கிறது, அதிர்ஷ்டத்தை விரும்புறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபேமிலியை பார்த்துக்கிறது நல்லது. ஓகே சார். ஓகே. ஓவராலாக வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த இயரில் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? தனுசு ராசி அன்பர்கள் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை எடுத்தால் டக்குன்னு முடிப்பாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்லோவாகிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே சார். தனுஷ் ராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம்? ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு.